ஏன் நார்மல் ஃபேன்ஸ் விடுங்க, கமெண்டேட்டர்லயே ஒரு பத்ரிநாத்னு சொம்பு தூக்கி இருக்காரு, அவரே அதான் பண்ணுவாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? சூப்பர். எல்லாரும் மேட்ச் பாப்பீங்களா? கண்டிப்பா. ஐபிஎல் பாப்பீங்களா எல்லாரும்? கண்டிப்பா. ஓகே, ஐபிஎல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் எது? ஆர்சிபி தான். சிஎஸ்கே தான். புதுசா வந்து பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, வந்து சூப்பரா வருவாங்க. தலை வந்து இன்னைக்கு ஜெயிச்சு கொடுத்து தான் போவார். ஆர்சிபி தான் ஒரு ஜெயிக்கும், ஏன்னா வளர்ட்டு போட்டோம். சென்னை தான். சிஎஸ்கேவா? சிஎஸ்கே எதனால உனக்கு பிடிக்கும்? சிஎஸ்கே சின்ன வயசுல இருந்தே பிடிக்கணும். சிஎஸ்கே ஆப்வியஸா சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். ஆஃப் கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கும். அதான் நான் வரிசையா எவ்வளவோ டீம் எடுத்தோம், ஆனா இப்பதான் கேக்குறேன் மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீம். ஆனா வந்துட்டு டோனி மேல இன்னமும் வந்துட்டு இல்ல, ஏன் அவர் விளையாட மாட்டாரு, அவர் ஏன் சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தெரியும். சிஎஸ்கே ஜெயிக்குது அதெல்லாம் கிடையாது. கிரிக்கெட் நாலேஜ் இருக்குப்பா. நாங்க ஒன்றும் சும்மா வந்து டோனி சிஎஸ்கேனா டோனி அப்படிலாம் கிடையாது. டோனி ஆடுவாரு, சரிங்களா? என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாரு, அப்புறம் டீமோட மேனேஜ்மெண்ட் பிளேயிங் 11 என்ன ஒரு பிளானிங்லாம் இருக்கும், சரிங்களா? பிளானிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவாங்க. கொடுத்தது வாய்ப்பு கொடுத்தாருப்பா. யங்ஸ்டரா ருத்ராஜ் யங்ஸ்டர் தானேப்பா ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்கில்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. இப்ப ருத்ராஜ் வந்து நல்ல பிளேயிங் கேப்டன் ஆயிருக்காரு. ஒருத்தர்னா புரியல. அப்புறம் தேஷ்பாண்டி, துஷார் தேஷ்பாண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இவன் ஸ்ரீலங்கால இருந்து பத்திரனா வந்து நல்லா கொண்டு வந்தது நம்ம டோனி தான். வயசாயிடுச்சு ப்ரோ, போட முடியல, சரியா பேட்லாம் பிடிக்க முடியல ப்ரோ. அதெல்லாம் அனுப்பிச்சிடுவான் ப்ரோ வெளியே. ஐபிஎலோட வெளியே போனதான் ப்ரோ. ஆமா, கட்டுதான். கைடன்ஸ் நிறைய தேவைப்படுதுல்ல, நிறைய எல்லாருக்கும் வந்து கைட் பண்றாரு. மெயினா அதோட ஆதரமா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவர் இருந்தாதான் மேட்ச் பாப்பாங்கன்னு அதனால இருக்கலாம். அவ்வளவுதான், அவரோட ஏஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்த பிளேயர் வரும்போது நம்ம அடுத்த பிளேயர் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஐபிஎல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் தான் எதுமா? இந்த டீம் 15 வருஷம் இருக்காங்க. இப்ப இது குஜராத் டைட்டன் இப்ப வந்த டீம். அவங்க ஃபர்ஸ்ட் வருஷமா அடிக்கல, அதான் அவங்க திறமை தான் அடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிளேயர் இன்ட்ரெஸ்ட் நீங்க அடிக்க மாட்டீங்க, சொல்லுங்க. இமோஷனல் டேமேஜ். யங்ஸ்டர்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்கல, ஏன் இன்னமும் விளையாண்டுட்டு இருக்காருல்ல, ஏன் அவர் பின்னால ஆள் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. லீடர்ஷிப் யாருமே இல்ல, நாங்க அவ்வளவு இல்ல. ருத்ராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்போ வந்து வேடி பார்த்துட்டு அவங்க இப்பதான் கத்துக்கிறாங்க. நான் இருந்தேன், எனக்கு என்ன பேச விடுங்க. இப்ப அவருக்கு 22 வயசு தெரியல. ஆனா இப்பதான் அவங்க யங்ஸ்டர் எப்படி லீட் பண்ணணும், நம்ம டீம் எப்படி ஃபீலிங் செட் பண்ணவே டோனி தான் செட் பண்றான். நம்ம போறோம், சிஎஸ்கே ஜெயிக்குது, ஆர்சிபி சிஎஸ்கே தான் ஜெயிக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு? எனக்கு வந்து இப்ப 5 கிரிக்கெட் பிளேயர் பேர் கேளுங்க. அதெல்லாம் தெரியும். அதனால 5 பிளேயர் கேளுங்க. எனக்கு டோனி பிடிக்கும், விராட் கோலி. 5 பவுலர் சொல்லி 5 பவுலர். ப்ரோ இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே நல்லா போலிங் லைனப் வந்து கலீல் அகமது, நூர் அகமது, சரிப்பா, கலீல் அகமது, நூர் அகமது, அப்புறம் நேத்தன் எலிஸ் இருக்கான். அப்புறம் வந்து இவன் கம்போஜ் நல்லா போடுவான். அப்புறம் வந்து இவனை சொல்லலாம், இப்ப மேட் ஹென்ரி. ஆனா உங்கள்ட்ட இருந்த பவுலர்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்களே, வந்துட்டாங்களா? எப்பா நீ வந்து 5 பவுலர் பேர் மட்டும் தான் கேட்டியே, பிளேயிங்ல உனக்கு கேட்டியா? கேட்கல. இல்ல அதுதான் சொன்னேன் நான். உங்களுக்கு கண்டிப்பா பழக வச்சு விளையாட போறோம், அவ்வளவுதான். ஆயுஷ் மாத்திரையா இருக்கா, சஞ்சு சாம்சன் இருக்கா, யார் சொன்னா ஜெயிக்க மாட்டாரு? நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ஜெயிக்குது, ஆர்சிபி தோக்குது, அவ்வளவுதான். சிஎஸ்கே தான் மெயினா தோக்குது. இவனுக்கு யார் ஆப்போனன்ட்டே தெரியல ப்ரோ. இத்தனை வருஷம் மும்பை நானுங்க, இப்ப ஆர்சிபி கட்டி எதுன்னு இருக்கானுங்க. அது வைத்தியக்காரன் யார்கிட்ட சண்டை போனே தெரியாம போட்டு அது வந்து கொண்டு வந்தது யாருன்னு கரெக்டா கண்டிப்பா. ஓகே, ஆனா நீங்க எங்களை தொட்டக்கூடாது, தொட்டுட்டீங்க. தொட்டவங்களை நாங்க சும்மா விட்டதே கிடையாது. ஆர்சிபி கமெண்ட் ஃபுல்லா போயிட்டு சிஎஸ்கேன்னு போட்டுக்கிறேன், யாரு எனிமினே தெரியாம பைத்தியமே. அதே தான் ஒரே நிமிஷம் இருக்குல்ல, அதே கோலி ஃபேன்ஸ் தான் வந்து கோலி சரியா பேட்டிங் ஆளு சொல்லிட்டு பேட்டிங் கப் வெளிப்படுத்தலாம் போய் கத்துறானுங்க. 5 கப் 5 கப் கிட்ட இருக்கவங்க கிட்ட போட்டி போடா பரவாயில்ல. இப்பதான் கப் அடிச்சு அவன்கிட்ட போயிட்டு சிஎஸ்கே சரி ஓகே, அப்ப 5 கப் வச்சிருக்கோம் ரைட் சொல்றீங்களா? அப்ப வந்து அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு வந்து இது பண்ணணும். நீங்க எங்ககிட்டயே வந்து நக்கலா பண்றது, ஓவரா இது பண்றது. நீங்க தான் லாலிபப் வந்து இது பண்ணிருந்தீங்களா, ஜெயில் டிஷர்ட் எல்லாம் போட்டீங்களா? அதெல்லாம் என்னது 16-17 என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் வந்து யார் ஆரம்பிச்சா? நீங்க பெங்களூர்ல ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கானுங்க.
நம்மளுக்கு இருக்குது. எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுதான் ப்ரோ. இது கட்சி ஃபிளாட் வச்சுட்டு எது கேட்குறேன் கேட்டால் ஆர்சிபி வந்து தோத்துருவாங்க, தொலைச்சிட்டு போது கேட்குறேன். ஆரம்பிச்சதுல நீங்க தான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்க பண்றோம். சரி, நாங்க ஆரம்பிச்சோம் தான், ரைட், ஓகே. ஆனா வந்து நீங்களும் தானே வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணீங்க. ஆமா, இப்பயும் பண்ணுவோம். ஈசால கப்பு லாலிபப்பு சப்புன்னு தான் சொல்லுவேன் இப்பயும். அது நீங்க நாங்க தான் சொல்லுங்க. ஏன்னா வர்றேன் சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா 6வது கப் லோடிங் அவ்வளவுதான். சரிங்களா? கண்டிப்பா இந்த தடவை சிஎஸ்கே அடிக்குது. கண்டிப்பா வரும். இந்த தடவை ஆர்சிபி சிஎஸ்கே அடிக்காது, ஆர்சிபி தான் அடிக்கும். சிஎஸ்கே நம்ம டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இருங்க, அது நல்ல டீமா இல்லையான்னு கேளுங்க. ஆர்சிபி நல்ல டீமா இல்லையான்னு. ஆர்சிபி நல்ல டீம் தான். நாங்க டஃப் கொடுப்போம், நாங்க டஃப் கொடுப்போம். அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. எந்த டீம் கப் அடிச்சா பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. நல்லா சென்னை கப் அடிச்சா ஓகே. ஆனா மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு, ஆனா சென்னை கப் அடிச்சா அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். தோனி இருக்கிறாரு. தோனி இருக்கிறதுனாலயா? சரி, ஓகே. இந்த வருஷம் ஐபிஎல்ல யார் கப் அடிப்பா? சிஎஸ்கே. ஓகே, ரைட். பிடிச்ச பிளேயர் சிஎஸ்கே. எஸ் சார். சென்னை தமிழ் பிளேயர்ஸ் யாருமே இல்ல. ஆமா, தமிழ்நாட்டு பேசுறாங்க. தமிழ் பிளேயர்ஸ் யாருமே இல்ல. ஆனா சென்னையில இருக்க எல்லாருமே சென்னை சென்னை சென்னைன்றாங்க. அப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அப்ப பெங்களூர் டீம் தானே அவர் ஒருத்தரா அது இந்த கதை. பரத்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பிளேயர் வச்சு அதனாலதான் கேக்குறேன். பெங்களூர்லயுமே தினேஷ் கார்த்திக் வச்சு தினேஷ் கார்த்திக் தான் இப்ப அதுக்கு மென்டாராவே இருக்காரு. ஆனா சிஎஸ்கேல ஒரு தமிழ் பிளேயரை கூட இந்த மாதிரி ஏமாத்துற டீம்ல விளையாடுறாங்க. அஸ்வினை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் கூட அஸ்வினை வந்து பெருசா எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லையே. ஆமாண்ணா, இப்ப அவங்க பிளேயர் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அவங்க அப்பதான் 11th எடுக்கும். தோனி என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது? அடிக்கவே மாட்டாரு, 4 பால் அவுட் ஆகிறாரு, வந்து ஒரு 6 அடிப்பாரு, அவ்வளவுதான். இல்ல சென்னையில ஜெகதீஷ் கூட எடுத்து உட்கார வச்சிருந்தாங்க, வெளியே உட்கார வச்சிருந்தாங்க. உள்ள இறக்கவே இல்லையே. தோனி நினைச்சிருந்தா அவர் விளையாட வச்சிருக்கலாம்ல, ஏன் அதை விடல? அது தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் மேல ஒரு கோவம், ஒரு வெறி. உள்ள இறக்கவே கூடாதுன்னு அப்படின்னா இல்ல. ஃபுட்பால் மேட்ச் இது கிரிக்கெட் அவ்வளவு பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க இந்த நாயை அப்புறம். இது வந்து நாம எப்படி சொல்றது, மத்தவங்க தான். ஆனா நிறைய வேற டீம்ல இருக்காங்கல்ல தமிழ் பிளேயர்ஸ். அதுதான் கேக்குறேன். அப்புறம் நீங்க வந்து சிஎஸ்கே ஃபேன் சொல்றதுக்கு சொல்றீங்களா, அதனால கேக்குறேன் நானு. வேற தோனி இருக்கனால தான் சிஎஸ்கே. அப்ப தமிழ் பிளேயர்ஸ் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் வந்து நான் எப்பவுமே சென்னை ஃபேன்ஸ் அப்படின்றீங்களா? தோனிக்காக தான். தோனிக்கா கத்தம். குட் பை. சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து தட்டு வா.